ரம்ஜான் பண்டிகையையொட்டி புதுக்கோட்டையில் உள்ள மசூதிகளில் ஏராளமான இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு குடும்பத்தினருடன் கொண்டாடி வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஷேக் அப்துல்லாவிடம் கேட்கலாம். ஷேக் அப்துல்லா, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. இஸ்லாமியர்களின் 5 கடமைகளில் 3வது கடமையாக இருப்பது நோன்பு. இந்த நோன்பை இஸ்லாமியர்களின் ஹிஜ்ரி ஆண்டான ரமலான் மாதத்தில் வரக்கூடிய 30 நாட்களும் காலை முதல் மாலை வரை நீர் அருந்தாமல் உணவு உண்ணாமல் நோன்பு நோற்று 30வது நாளில் பிறை பார்த்து இந்த ரமலான் பண்டிகையை இன்று கொண்டாடி வருகின்றனர். குறிப்பாக புதுக்கோட்டை ஈத்கா பள்ளிவாசலில் இஸ்லாமியர்கள் ஒன்று கூடி ஒரு சிறப்பு ஈதுல் பித்ருல் என்று சொல்லக்கூடிய சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டார்கள். புத்தாடை உடுத்தி சாறை சாறையாக இந்த பள்ளிக்கு வந்து சிறப்பு தொழுகை ஈடுபட்டு மன்றாடி உலக நன்மைக்காகவும் நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்க வேண்டியும் ஒரு துவாவையும் செய்துள்ளனர். தற்போது இஸ்லாமியர்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். இந்த ரமலான் மாதத்துல என்ன சிறப்பு, இப்ப என்ன மாதிரியான தொழுகையில் ஈடுபட்டீங்க? இன்னைக்கு 30 நாள் நோன்பு இருந்து இரவு புறா வணங்கி இன்னைக்கு ஈதுல்பித்தரோட வாஜிபான இந்த தொழுகை இருக்கான். இதோட நோக்கம் என்னன்னா, எல்லா மக்களும் சந்தோஷமா மன நிறைவோடு நோய் நொடி இல்லாமல் அன்பை பரிமாறிக்கொள்வது தான் அதோட நோக்கம். இதில் எந்த ஒரு வெறுப்புணர்ச்சியோ இது இல்லாமல் எல்லாரும் விவசாயம் வந்தால் விவசாயம் நல்லா இருக்கணும், வியாபாரம் நல்லா இருக்கணும், ஒருவர் மீது ஒரு அன்பை செலுத்தணும், நோய் இருக்கக்கூடாது, மனசு நீண்ட ஆயுளோடு இருக்கணும், மன நிறைவோடு இருக்குங்கிறத எங்களுடைய எண்ணம். ஈதுல் பித்ர் எல்லாருக்கும் வாழ்த்து சொல்கிறேன். எங்கள் சொன்ன எல்லா நண்பர்களுக்கும் நாங்கள் திருப்பி நன்றி சொல்லிக்கிறேன். தொடர்ச்சியாக அந்த இங்கே எந்தெந்த பகுதியிலேருந்தெல்லாம் ஈடுபட்டிருக்கீங்க? எவ்வளோ மகிழ்ச்சியாக அந்த ரமலான் பண்டிகையை கொண்டாடிட்டு இருக்கீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் ஈது முபாரக். இங்கே அனைத்து புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த எல்லா பகுதியிலேருந்து வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நோன்பு ஒரு அல்லாவோட ஒரு ரஹமத்தோட நோன்பு. இதில் நம்ம அதிகமான நன்மையை தேடணும், நம்ம அதிகமான நன்மையை தேடி இறைவனோட பொருத்தத்தை உண்டாக்கணும் அப்படிங்கிறது தான் இதனோட நோக்கம். அதில் அனைத்து முஸ்லீம்களுக்கும் என்னுடைய ஈது முபாரக்கை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ச்சியாக ஈத்கா பள்ளிவாசலை போல தான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிவாசல்களும் இந்த ரமலான் சிறப்பு தொழுகையான ஈதுல் பித்ருல் என்று சொல்லக்கூடிய சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த பள்ளிக்கு வந்தவங்க ஒரு புத்தாடை உடுத்தி ஒரு குதூகலமாகவும் ஒரு மகிழ்ச்சியாகவும் ஒருவருக்கு ஒருவர் அன்பை பரிமாறிக்கொண்டு வாழ்த்துக்களை சொல்வதையும் நம்ம நேரடியாக பார்க்க முடிகிறது. தகவல்களுக்கு நன்றி அப்துல்லா. இதேபோல ரம்ஜான் பண்டிகை கோலாகலமாக சென்னையிலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களுக்காக செய்தியாளர் செந்தில் இணைகிறார். செந்தில், சென்னையை பொறுத்தவரை எந்தெந்த பகுதிகளில் ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க செந்தில். ரம்ஜான் சிறப்பு தொழுகையானது சென்னை பிராட்வே டான்போஸ்கோ பள்ளி மைதானத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளைத்தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் இந்த சிறப்பு தொழுகையில் பங்கேற்றிருக்கிறார்கள். ஆண்களுக்கு தனியாக தொழுகை நடத்த இடம், அதே போல பெண்களுக்கு தனியாக என தனித்தனி இடங்களில் தற்போது இந்த தொழுகையானது நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் இந்த சிறப்பு தொழுகையில் பங்கேற்றிருக்கிறார்கள். இதே போல சென்னை திருவல்லிக்கேணி பெரிய பள்ளிவாசல், மயிலாப்பூர் என சென்னையில் கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சிறப்பு ரம்ஜான் சிறப்பு தொழுகையானது நடைபெற்று வருகிறது. பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் இந்த தொழுகைகளில் பங்கேற்று வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.